Good morning students. Today we are going to see the lesson optics. In that we are going to discuss the topics problems part number 1. So first question is light rays travel from vacuum into a glass whose refractive index is 1.5. If the angle of incidence is 30 degree, calculate the angle of refraction inside the glass. So what are the things they are given? Light rays travel from vacuum into glass whose refractive index is 1.5. So here light rays light rays travel from vacuum into glasses. So we have to take the value of mu1 as 1 because it's a air. ஏருக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து என்னென்னு பண்ணிக்கணும் அப்படின்னா mu1ன்னு எடுத்துக்கணும். ஸோ mu1 is equal to 1 and they are given the another refractive index that is mu2. mu2 is equal to 1.5 and what is given if the angle of incidence is 30 degree. So angle of incidence வந்து 30 degree. Incidenceன்றப்ப I ன்னு எடுத்துக்கோம். I is equal to 30 degree. What we have to find? We have to find the angle of refraction. R value வந்து கண்டுபிடிக்கணும். Inside the glass. So we know the Snell's law. Snell's law is equal to, Snell's law is sin I divided by sin R which is equal to mu2 divided by mu1. So இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் mu1 sin I which is equal to mu2 sin R அப்படின்னு வரும். ஸோ நம்ம இது ஆல்ரெடி எடுத்திருக்கோம் mu1ஓட வேல்யூ வந்து 1 ஏருன்றனால mu1ஓட வேல்யூ வந்து 1 அண்ட் mu2ஓட வேல்யூ வந்து என்ன 1.5. இன்சிடென்ஸ் வந்து எவ்வளோ 30 டிகிரி. ஸோ வாட் we have to find? We have to find the angle of refraction that is R we have to find. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ mu1 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ mu1ஓட வேல்யூ 1 and sin I வந்து sin 30 degree which is equal to mu2ஓட வேல்யூ வந்து 1.5 and we want to find out the value sin R. sin R தான் கண்டுபிடிக்கணும். ஸோ sin R as it is அப்படியே போட்டுரும். இப்போ வந்து sin 30ஓட வேல்யூ வந்து 1/2. ஸோ 1 into 1/2 is equal to 1.5 into sin R. ஸோ நம்ம எந்த பார்ட்டை கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும். மீதி இருக்கிற எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டை அப்படியே கொண்டு போயிருங்க. ஸோ 1.5 sin R which is equal to 1 into 1/2 அப்படின்னு வரும். ஸோ இங்கே 1.5 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வர்றப்ப இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது டிவிஷன் ஆயிரும். ஸோ 1/2 into 1.5. ஸோ 2 into 1.5 வந்து 3 வந்துடும். ஸோ which is equal to 1/3. இந்த 1/3 வந்து நம்ம டிவிஷன் பண்ணுறப்ப 0.333 அப்படின்னு போகும். இப்போ நம்மளுக்கு வந்து ஆரோட வேல்யூ மட்டும்தான் தேவை. ஸோ சைனை வந்து இந்த நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ இது வந்து சைன் இன்வர்ஸாக மாறிடும். ஸோ சைன் இன்வர்ஸ் 0.333ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம டேபிளில் பார்க்குறப்ப என்ன வரும் அப்படின்னா 19.45 டிகிரி. ஓகே, ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எவ்வளோ 19.45 டிகிரி. இதை எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம லாக் டேபிள் புக்கில் பார்க்கணும். So next question, for a person with hypermetropia, the near point has moved to 1.5 meter. Calculate the focal length of the correction lens in order to make his eyes normal. So for a person with hypermetropia, so hypermetropia அப்படின்றது என்ன, லாங் டிஸ்டன்ஸ் வந்து நல்லா தெரியும் பட் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நியரர் ஆப்ஜெக்ட் வந்து தெரியாது அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நியரர் பாயிண்ட் ஹேஸ் மூவ் டு 1.5 மீட்டர். ஸோ அவங்களோட நியரர் பாயிண்ட் வந்து 1.5 மீட்டருக்கு மாறிடுச்சு. ஸோ அவங்களுக்கு 1.5 மீட்டரில் இருந்து தான் அவங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தெளிவாக தெரியுது. ஸோ வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட்? வி ஹாவ் டு கால்குலேட் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கரெக்ஷன் லென்ஸ் இன் ஆர்டர் டு மேக் ஹிஸ் ஐஸ் நார்மல். ஸோ ஒரு நார்மலான ஐஸ் வந்து நம்மளோட மினிமம் பாயிண்ட்டு எங்கேருந்து ஆப்ஜெக்ட்ஸ் தெரிய அமைக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர். ஸோ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட நார்மல் விஷன் வந்து 25 சென்டிமீட்டர்லேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அது வரைக்கும் தெரியும். பட் இந்த ஹைப்பர்மெட்ரோஃபியான்ற பர்சன், இந்த பர்சனுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இவங்களோட வியூ வந்து 1.5 மீட்டரில் தான் இவங்களோட மினிமம் ஆப்ஜெக்ட்ஸே தெரியுது. ஸோ நார்மல் ஐக்கு வந்து 25 சென்டிமீட்டர், பட் இந்த பர்சனுக்கு வந்து 1.5 மீட்டரில் தான் தெரியுது. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, ஏன்னா இவங்களுக்கு ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஸோ ஹைப்பர்மெட்ரோஃபியான்றப்ப டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு நல்லா தெரியும், நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் தான் தெரியாது. ஸோ இந்த நியரர் ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரிகிற பாயிண்ட் எவ்வளோ 1.5 மீட்டரில் தான் தெரியும். ஸோ ஒரு நார்மல் ஐக்கு எவ்வளோ தெரியணும் 25 சென்டிமீட்டர்லேயே தெரிஞ்சிடும். பட் இவங்களுக்கு 1.5 மீட்டர் வரைக்கும்
எதுவுமே தெரியலை, அதுக்கு மேலே அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கரெக்ஷன் லென்ஸ் இன் ஆர்டர் டு மேக் இஸ் ஐஸ் நார்மல். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஐஸ் நார்மல் பொசிஷனுக்கு, அதாவது 25 சென்டிமீட்டரில் அவங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தெரியறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஃபோக்கல் லென்த் அவங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இங்கே மினிமம் சென்டிமீட்டர் வந்து மினிமம் இது வந்து 1.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வி கெட் 150 சென்டிமீட்டர். ஸோ 25 சென்டிமீட்டரில் நார்மல் விசனில் தெரிஞ்சிடும், பட் இவங்களுக்கு 150 சென்டிமீட்டரில் தான் இவங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1.5 மீட்டரை வந்து நம்ம ஸ்மால் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் இந்த 150 சென்டிமீட்டரை ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறோம். இந்த 25 சென்டிமீட்டரை கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு, இங்கே நம்ம ஆல்ரெடி வந்து சென்டிமீட்டரில் மாற்றிட்டோம். ஸோ சென்டிமீட்டர்லேயே இது பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 150 சென்டிமீட்டர் அண்ட் இது நம்மளோட கேபிட்டல் டி வந்து 25 சென்டிமீட்டர். இங்கே வந்து இதை மீட்டராக வச்சுட்டு உங்கள் புக்கில் இதை மீட்டராக வச்சு இதை சென்டிமீட்டர் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி பண்ணாலும் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்மளோட ஃபோக்கல் லென்த் இந்த இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, டி ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி. ஸோ ஸ்மால் டி வந்து நம்மளுக்கு என்ன 150, நான் வந்து இதை வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 150 இன்ட்டு கேபிட்டல் டி வந்து 25 டிவைடட் பை 150 மைனஸ் 25. ஸோ இதை நம்ம நார்மல் டிவிஷன்ஸில் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இதை மீட்டராக திரும்ப கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ 0.3 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ அவங்க எந்த மாதிரியான ஃபோக்கல் லென்த் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா 0.3 மீட்டருக்குரிய ஃபோக்கல் லென்த் இருக்கிற மாதிரியானது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் 150 சென்டிமீட்டரில் தெரிகிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 25 மினிமம் ஆப்ஜெக்ட் 25 சென்டிமீட்டருக்கு தெரிகிற மாதிரியான ஃபோக்கல் லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னா 0.3 மீட்டர். ஓகேவா? நான் இந்த ஸ்டெப்பில் வந்து சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் அதுக்கப்புறம் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.